குட் மார்னிங். நேற்று பார்த்த வீடியோவோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. அதாவது லைவ் போட்டிருந்தேன், அதுல இது மிஸ் ஆயிருச்சு, டெக்னிக்கல் எரர். ஸோ தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு. இப்போ நம்ம வரிசையா பார்த்துக்கிட்டே வரோம். நேற்று லைவ்ல கூட தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளும் அவற்றை தேசிய மற்றும் பிற மாநிலங்களோட குறியீடுகளுடன் ஒப்பாய்வும். கிட்டத்தட்ட அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த சிலபஸ்ல திருப்பியும் இதுவே போதுமானதா இருக்கும். ஏன் அப்படின்னம்னா, இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் கிட்டத்தட்ட எத்தனை மார்க் கேட்பாங்க அப்படின்னா 25 மார்க் கேட்பாங்க. இந்த 25 மார்க்ல 25 பிளஸ் இந்தியன் எக்கனாமிக்கு 25. இந்த 25 மார்க்ல கிட்டத்தட்ட அதாவது ப்ரீவியஸ் இயர் 5 இயரா கேட்ட கொஸ்டின் பிளஸ் இப்போ நடந்தக்கூடிய 26, 27ஓட பட்ஜெட், இதை கம்பைல் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் உங்களுக்கு, அதை வச்சுதான் நான் உங்களுக்கு நடத்திக்கிட்டு இருந்தேன். இந்த பாடம் மட்டும் இல்ல, இதுல இனி வரக்கூடிய எல்லா சப்ஜெக்ட், அதாவது ஹிஸ்டரியா இருக்கட்டும், ஹிஸ்டரியில கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க முடியாது, ஜியாகிரபி, பாலிட்டி, குறிப்பா பாலிட்டி எல்லாமே இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல உங்களுக்கு எந்த வீடியோ உபயோகமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ்நாடு சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களோட பங்களிப்பு. ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல சமூக பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. சமூக பொருளாதாரம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சமூகத்துல பெண்கள், குழந்தைகள், மூன்றாம் பாலினத்தவர்கள், ஒரு சமூகம், எல்லா பேரும் சேர்ந்ததுதான் அந்த சமூகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த சமூகம் மறுமலர்ச்சி, சமூகம் ஒரு நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை என்ன பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னம்னா, எல்லா பேரும், அதாவது பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுல சம உரிமை கொடுக்கறது இல்ல. சோ அந்த மாதிரி இருந்ததுனால நம்ம சமுதாயம் முன்னேற்றம் அடையாம இருக்கு. சமுதாயத்துல இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றம் அடையாம இருந்துச்சு. ஆனா இந்த அப்போ இந்த மறுமலர்ச்சி இயக்கங்கள் தோன்றுச்சு. அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுல. நம்ம இங்க இந்த சிலபஸே தமிழ்நாட்டுக்கு தான் பார்க்க போறோம். இப்போ தமிழ்நாட்டு சமூக பொருளாதார இயக்கங்களின் அதோட பங்களிப்பு, அந்த முன்னேற்றத்துக்காண்டி என்ன பங்களிப்பு பண்ணியிருக்காங்க, அதைத்தான் இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா பார்க்க போறோம். கடைசி வரை பாருங்க. உங்களுக்கு கட்டாயம் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், அல்லது குரூப் 1 இருக்கட்டும். குரூப் 1க்கெல்லாம் எதுக்காக பயன்படும், குரூப் 1 and 2 மெயின்ஸுக்கு எதுக்காக பயன்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது புள்ளி விவரங்கள் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2021 நினைக்கிறேன், அந்த குரூப் 1ல மெயின்ஸ்ல நான் எக்கனாமிக்ஸை நல்லா படிச்சுட்டு போயிருந்தேன், சமூக பொருளாதார பிரச்சனைகளை நல்லா படிச்சுட்டு போயிருந்தேன். அதை வச்சுதான் என்னால அதிகமான மார்க் வாங்க முடிஞ்சுச்சு. ஸோ இப்போ இல்ல, எப்பவுமே உங்களுக்கு மெயின்ஸ் எழுதும் பொழுது இந்த பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸை நல்லா படிச்சுட்டீங்க அப்படின்னா, அதைய முன்னுதாரணமா வைக்கிறதுக்கு, அதுவும் குறிப்பா கரண்ட் அஃபேர்ஸா படிச்சுட்டீங்க அப்படின்னாக்க அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெயின்ஸ் ரைட்டிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது, இந்த ஏரியாவில் நீங்க இது ஒரு 14 தலைப்பு இருக்கு. இந்த 14 தலைப்புல கிட்டத்தட்ட நான் இந்த தலைப்பு பார்த்துட்டேன், இடஒதுக்கீடு கொள்கை, தமிழ்நாட்டின் பொருளாதார போக்குகள் பார்த்துட்டோம். ஸோ நிறைய தலைப்புகள் நம்ம வீடியோலயே பார்த்துட்டேன், சொல்லி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் வரிசையா எவ்ரிடே இதை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு லாஸ்ட்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்க, இங்க இருக்கவங்களுக்கு ஒரு ஒயிட், அதாவது ஒரே பேப்பருக்குள்ள ஒரு டாபிக்கும் வர்ற மாதிரி 14 டாபிக் வந்துடும். அந்த 14 டாபிக்ல என்ன படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்ப ஃபர்ஸ்ட் தியரி அப்படிங்கிறதுனால நம்ம தியரியை பார்த்துருவோம். தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களோட பங்களிப்பு. இது கொஸ்டினையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தியரியை பார்த்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு சமூக பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதோட சமூக மறுமலர்ச்சி இயக்கங்கள் அதோட பங்களிப்பு எப்படி. இப்போ நம்ம லேட்டஸ்டா கரண்ட்ல இருந்து ரிவர்ஸ்ல போனோம் அப்படின்னோம்னா நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா படிச்சதவே திருப்பி படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு அவ்வளவு தூரத்துக்கு அந்த இதுல கேள்விகள் வருதா அப்படிங்கிறது டவுட் தான். ஏன்னா லாஸ்ட் உதாரணமா தான் எடுத்துக்கணுமே ஒழிய, ஒரு 5 இயர் கொஸ்டினை உதாரணமா எடுத்துக்கணுமே ஒழிய அதுவே வரும் அப்படின்லாம் எடுத்துக்க கூடாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம், கரண்ட் அஃபேர்ஸை படிச்சுட்டு அப்புறம் அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 26, 27 பட்ஜெட்டையும் பார்த்துட்டு போயிருவோம். ஆகஸ்ட் 5, 2026 டிவிகே கவர்மெண்ட்ல முதலாவது திருத்தப்பட்ட முழுமையான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் தாக்கல் பண்றாங்க. அந்த சட்டப்பேரவையில தாக்கல் பண்றாங்கன்னா இந்த சமூக முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு என்னென்ன பினான்ஸ்ல என்ன அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் இது ஆக்சுவலா இது சமூக மறுமலர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி தான் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை லிங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. முக்கிய தமிழ்நாட்டின் மொத்த கடன் 10.99 லட்சம் கோடியாக மதிப்பிடப்பட்டிருக்கு. பற்றாக்குறை 3% ஜிஎஸ்டிபில. மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 2,26,740 கோடி.
பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து 44,527 கோடி. அதுலயும் வெற்றி மடிக்கணினி திட்டம், வெற்றி மடிக்கணினி திட்டம் அப்படிங்கிறதுல இந்த 2000 ரூபாய். இதெல்லாம் எதுக்கு சார் இந்த பாடத்துக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு சமூகம் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்துக்கு சமூக மறுமலர்ச்சி பங்களிப்பு அப்போ போட்ட எஃபர்ட் தான் இப்போ வரைக்கும் இந்த நம்ம தமிழ்நாடு இந்தியாவிலே மகாராஷ்டிராவுக்கு அடுத்து பெரிய பொருளாதாரமா வளர்றதுக்கு முக்கியமான காரணமா இருந்துச்சு அப்படின்றதுக்காண்டி இப்போ வரைக்கும் என்னென்ன ஸ்கீம்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதா. அண்ணன் சீர் திட்டம் வந்து 812 கோடி. அது மாதிரி தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்துக்கு 560 கோடி. அப்புறம் இலவச மின்சாரம் வந்து 100 யூனிட்ல இருந்து 200 யூனிட்டா பிரிச்சிருக்கிறாங்க. சோ இதோட இம்பாக்ட் அப்ப போட்டதுக்கு இதுக்கடுத்து தமிழ்நாடு ஏஐ மிஷன் நிர்வாகத்துல செயற்கை நுண்ணறிவை மேம்படுத்துறதுக்காக 398 கோடி ஒதுக்கி இருக்காங்க. இப்போ வந்து நம்ம டைரக்டா அதில் உள்ள லெசனுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா, நம்ம யாரெல்லாம் அந்த சமூக மறுமலர்ச்சிக்கு, இந்த சமூக பொருளாதார முன்னேற்றத்துக்கு, அந்த சமூக மறுமலர்ச்சியில யார் அதிகமா பங்காற்றி இருக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தந்தை பெரியாரை நம்ம மறக்கவே முடியாது. இவங்க தந்தை பெரியார் மட்டும் இல்ல, அயோத்திதாச பண்டிதர், முத்துலட்சுமி ரெட்டி, ஈவன் ரெனிபெசன்ட் அம்மையார், இவங்க பூராமே இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்னென்ன டிஎன்பிஎஸ்சில என்ன கேள்விகள் கேட்டாங்க, இனிமேல் எப்படி கேள்விகள் கேட்க போறாங்க, ஃபர்ஸ்ட் தியரியா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நான் எடுப்புல நான் வந்து கொஸ்டினை சொல்லி கொடுத்துட்டேன்னா ஏன் சொல்லி தரேன், இங்க வந்து வழிகாட்டுறதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இங்க வழிகாட்டுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப வந்து சென்னை போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா, சென்னை போறதுக்கு நிறைய வழிகாட்டுதல் இருப்பாங்க. ஆனா சரியான வழிகாட்டுதல் இருந்தா மட்டுமே வந்து நீங்க போற தூரத்தை ரீச் அடைய முடியும். உங்களோட எனர்ஜியை சரியான வழியில செயல்படுத்தணும். என்ன படிக்கணும், அந்த தலைப்பே கொடுத்திருந்தாலும் அதை எப்படி படிக்கணும்ன்ற விஷயம் தெரிஞ்சிருந்தா மட்டுமே அது உங்களுக்கு தெரியணும். இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு யூஸ் இல்லை, ஆனா தெரிஞ்ச என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் நீங்களும் அந்த மாதிரி வழியில கரெக்டா டிராவல் பண்ணீங்கன்னா அந்த எக்ஸாம் அப்படிங்கிறது பெரிய விஷயமே இல்லை. சரி, அது தந்தை பெரியார் வந்து 1879 1973 வரை இருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் காங்கிரஸ்ல 1919 இவரு காங்கிரஸ்ல ஜாயின் பண்றாரு. அதுக்கடுத்து வைக்கம் போராட்டத்துல வந்து இவரோட எதிர்ப்பை காட்டுறாரு. வைக்கம் போராட்டம் போய் பண்றாரு. 1924 இயரை எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நீங்க வந்து வரிசையா அப்படியே குரோனாலஜிக்கல் பிரகாரம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டாபிக் வந்த உடனே அங்க கொஸ்டினை கேட்டிருந்தாலும் அது ரீகலெக்ட் எடுத்துரும், மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துரும். இப்ப கடைசி டைம் படிச்சா அப்படி படிக்காத மாதிரியே தான் தெரியும். ஆனா நான் உங்களை படிக்க வச்சிருவேன். எனக்கு ஒரு இந்த எக்கனாமிக்கல்ல ஃபுல் மார்க் வாங்க வைக்கிறதுக்கு குறிப்பிட்ட டைம் எனக்கு போதுமானது. 20 நாளே போதுமானது. 20 நாள் அதுல 10 நாளுக்குள்ளே வீடியோவே முடிச்சிருவேன். அதுக்கடுத்து அந்த மைண்ட் மேப் வீடியோ சொல்லி தருவேன், அப்புறம் கொஸ்டின் சொல்லி தருவேன். எனக்கு 10 நாளே போதுமானது. ஸோ அதை கண்டினியூவா வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 1925 சேரன் மாதேவி குருகுல போராட்டம். காங்கிரஸ்ல இருந்து விலகிறாரு. அதனால ஏன் காங்கிரஸ்ல இருந்து விலகி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குறாரு. சோ இந்த 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 இயக்கங்கள்லாம் அவர் தொடங்குறதுனாலதான் இந்த சமூக மறுமலர்ச்சி இயக்கங்கள் இதுல இருந்து நம்மளுக்கு என்ன பொருளாதார முன்னேற்றம் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி வந்து அனலைஸ் பண்ணியே நான் தியரியா கொடுத்திருப்பேன். 1929 செங்கல்பட்டுல சுயமரியாதை பெண்கள் சொத்துரிமை மாநாடு போட்டாங்க, சொத்துரிமை தீர்மானம் போட்டாங்க. 1944 சேலம் மாநாடு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்க, நீதி கட்சி திராவிட கழகம் என்று பெயர் மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து அயோத்திதாச பண்டிதர் வராரு. அயோத்திதாச பண்டிதர் வந்து 1845 இருந்து 1914 இவரு 1891 திராவிட மகாசன சபை நீலகிரியில தோற்றுவிக்கிறாரு. இவர் வந்து என்ன ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா 1898 சாக்கிய பௌத்த சங்கம். அப்போ சென்னையில வந்து 1907 ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற இதழ வந்து இவரு ஒடுக்கப்பட்டோரின் குரலுக்காண்டி ஸ்டார்ட் பண்றாரு. இப்போ இதெல்லாம் இந்த தலைவர்கள் மட்டும் இல்ல, வரிசையா தலைவர்களை, அதாவது சமுதாய மறுமலர்ச்சி இயக்கங்கள் தமிழ்நாட்டுல தோன்றின இருக்கக்கூடிய தலைவர்களாவே தொகுத்து கொடுத்திருப்பேன். அந்த தலைவர்கள்ல என்ன கொஸ்டின் கேட்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த மெட்டீரியல் ரெடி பண்ணியிருப்பேன். அதாவது அவங்களோட எழுதின நூட்கள் கேட்கிறாங்க, அவங்க எழுதின கோட் கேட்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு குறிப்பா சமூக மறுமலர்ச்சி இயக்கம் அப்படின்னா அதுல தமிழ்நாட்டுக்கு எந்தெந்த தலைவர்கள் இருக்காங்கன்னா அதுல அயோத்திதாச பண்டிதர் 1835 இருந்தவர். இவரோட இதழ் கேட்கிறாங்க. அடிக்கொஸ்டின் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது ஒரு பைசா தமிழன் 1907 இது வாராந்திர இதழ். அப்புறமேட்டுக்கு தமிழன் அப்படிங்கிறது 1908 பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அவர் மறையும் வரைக்கும் 1914 மறையும் வரைக்கும் அது அப்படியே இருந்துச்சு. இவர் என்னென்ன புக்கு எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புத்தரது ஆதிவேதம், இந்திர தேசத்து சரித்திரம், விவாக விளக்கு, இந்த 3 புக்கு இவரை மெமரி பண்ணிக்கோங்க. இவரை பத்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா என்ன பாயிண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத மட்டும் பாத்துக்கோங்க. இவர் இது வந்து ஜிஎஸ் பேப்பர், தமிழ் பேப்பர் கிடையாது. ஜிஎஸ் பேப்பர்ல என்ன தேவைகள் அப்படிங்கறத மட்டும் பார்த்துட்டு படிச்சுட்டா போதும். இவர் என்ன ஒரு முக்கியமான கோட் சொல்லி இருக்கிறாருன்னா, ஒரு நாட்டின் உண்மையான முன்னேற்றம் அந்த நாட்டின் சாதியற்ற
மதபேதமற்ற மனிதர்களின் ஒழுக்கத்தையும் அறிவுரையும் பொறுத்தது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒடுக்கப்பட்ட மக்கள் சாதியற்ற திராவிடர்கள் அல்லது பூர்வ தமிழர்கள் என பதிவு செய்ய வலியுறுத்தி இருக்கிறார். சாதியற்ற தமிழர்கள் அல்லது பூர்வ தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செய்ய வலியுறுத்தி இருக்கிறாரு. அதுக்கடுத்து தந்தை பெரியார் வராரு. 1879 டு 1973 வரைக்கும் குடியரசு அப்படிங்கிற ஒரு இவங்கெல்லாம் என்ன இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க, சமூக மறுமலர்ச்சி இயக்கங்கள் தான் கேட்டிருக்காங்க. என்ன இயக்கம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இவர் இதழ்கள் என்னென்ன பார்த்தோம்னா குடியரசு 1925ல இவர் வந்து சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வமான இதழ். இந்த சுயமரியாதை இயக்கம் தான் பெண்களுக்கு சுயமரியாதை கொடுக்கணும், கலப்பு திருமணம் பண்ணணும், அப்புறமேட்டுக்கு இடஒதுக்கீடு கேட்டிருக்காரு. அந்த மாதிரி இந்த இயக்கத்தின் மூலமா இது பண்ணாரு. அதனால இந்த இயக்கம் ரொம்ப முக்கியம். குடியரசு தான் அந்த அதிகாரப்பூர்வமான இதழா இருக்கு அந்த சுயமரியாதை இயக்கத்துக்கு. ரிவோல்ட் அப்படிங்கிற அது வந்து 1928ல ஆங்கில இதழ். புரட்சி 1933, பகுத்தறிவு அப்படிங்கிறது 1934, விடுதலை அப்படிங்கிறது 1935. இது பூராமே இது நாளிதழ் விடுதலை. இவர் நூல் என்னென்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பெண் ஏன் அடிமையானால், இனி வரக்கூடிய ஒரு உலகம் அப்படின்லாம் எழுதியிருக்கிறாரு. இவரு கொடுத்த கோட் என்ன அப்படின்னா, அறிவே ஆற்றல், பகுத்தறிவே மனிதனின் உயர்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1929ல செங்கல்பட்டு மாநாட்டுல பெண்களுக்கு சொத்துரிமை, சுய விருப்ப திருமண உரிமையும் மறுக்கப்படும் வரை சமூகம் முன்னேறாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. செங்கல்பட்டு மாநாட்டுல அங்க உரையாற்றும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும், சுய விருப்ப திருமண உரிமையும் மறுக்கப்படும் வரை சமூகம் முன்னேறாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இரட்டைமலை சீனிவாசன் 1859ல இருந்து 1835 வரைக்கும் இவர் இதழ் வந்து பறையன் அப்படிங்கிற 1893ல தொடங்கப்பட்ட மாதாந்திர இதழ் பின்ன வார இதழாக எடுத்திருக்கு. இவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சீவிய சரித்திர சுருக்கம் 1939. இவர் தமிழரால் எழுதப்பட்ட முதலாவது சுயசரிதை அப்படிங்கிறது. இவரு என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவரோட ஃபேமஸான சேயிங் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, லண்டன் வட்டமேசை மாநாடுல 1930-31ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதி சம உரிமை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அம்பேத்கரோட இணைந்து உரையாற்றி இருக்கிறாரு. பிரிட்டிஷ் அரசு இவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய பட்டங்கள் என்னன்னா, திவான் பகதூர், ராவ் பகதூர், ராவ் சாஹிப் என்ற பட்டங்களை கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா MC ராஜா, மயிலை சின்னத்தம்பி ராஜா அப்படின்னு சொல்றாங்க. 1883ல இருந்து 1943 வரைக்கும் இவரோட ஒரு ஒருத்தரோட காலக்கோடுகள் எதுக்கு வச்சுக்கோம்னா, அதை கொஸ்டினை எலிமினேட் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவர் எழுதின நூல்கள் வந்து பார்த்தோம்னா, ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு 1925ல அந்த நூல் வெளியிட்டிருக்கிறாரு. முக்கிய முழக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களை இழிவுபடுத்தும் பெயர்களில் அழைக்கப்படுவதை விடுத்து ஆதி திராவிடர், ஆதி ஆந்திரர் என்று அழைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சட்ட மேலவையில தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ இவங்கெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன். மிஸ் ஆன பர்சனும் இங்க கீழே கொடுத்திருப்பேன். ஸோ லாஸ்ட் டயத்துல நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கிறத விட ஒரு முக்கியமான கோட்டு, முக்கியமான விஷயங்கள், அதாவது மெமரி பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள், இவங்களை பத்தின விஷயங்கள்லாம் எல்லாம் நிறைய படிச்சிருப்பீங்க. ஆனா இதுல நம்மளுக்கு தேவையானது என்ன, இயற்கை நம்மளுக்கு என்ன கஷ்டமா இருக்கு, அதைத்தான் ரிப்பிட்டேஷனா படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 1839ல வைகுண்ட சாமிகள் சாதி வேறுபாடுகளை ஒழிக்க சமத்துவ சமாஜம் இந்த சிலபஸுக்கு தேவையான ஒண்ணு. 1836ல வைகுண்ட சாமிகள் சமத்துவ சமாஜம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறாரு. இவரை பின்பற்றினவங்க ஐயாவளி எல்லாம் சொல்றாங்க. அதுக்கடுத்து 1865ல இவங்களை பத்தின டீட்டெயில் கேள்விகளை கொடுத்திருப்பேன். சோ இது வந்து எதுக்காகனா, தியரி, லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன், புள்ளி விவரங்கள், அப்புறம் இவங்களை பத்தி இன்டிப்டா TNPSC கேள்வியில கேட்டிருப்பாங்க இல்லையா, அதுல விளக்கமாவே கொடுத்திருப்பேன். அதனால உங்களுக்கு இன்னும் வருத்தம் தேவையில்ல. 1865ல சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை நிறுவினார் 1865ல. 1867ல பசுப்பினியை போக்குறதுக்கு சத்திய தர்ம சாலைய நிறுவுறாரு. 1872ல சத்திய ஞான சபைய தோற்றுவிக்கிறாரு. அதுக்கடுத்து 1891 அயோத்திதாச பண்டிதர் இரட்டைமலை சீனிவாசன் என்று திராவிட மகாசன சபை அப்படிங்கிற ஒரு சபையை தோற்றுவிச்சு அதை முதல் மாநாட்டை நீலகிரியில நடத்தினாங்க. 1893ல இரட்டைமலை சீனிவாசன் வந்து ஆதி திராவிடர் மகாசன சபையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து இந்த சமூக பொருளாதார மறுமலர்ச்சி இயக்கங்கள், அது சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு மறுமலர்ச்சி இயக்கங்களோட பங்களிப்பு, அது தொடர்பான அவங்க யார் யார் என்னென்ன உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறது தான். 1898ல அயோத்திதாச பண்டிதர் பௌத்த மதத்தை பரப்புறதுக்காண்டி சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்து 1916ல பிராமணர் அல்லாதவர்கள் கல்வி வேலை வாய்ப்பிற்காக நீதி கட்சி அப்படிங்கிற இந்த நீதி கட்சியை பத்தி விவரமா படிக்கணும் அப்படின்னா, அந்த யூனிட் 6ல இருக்கக்கூடிய நீதி கட்சி நான் தனியாவே நான் சிலபஸ் போட்டு சொல்லி கொடுத்திருப்பேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1920ல
சென்னை மாகாணத்துல நீதி கட்சி முதன்முறையாக ஆட்சி வந்து சார் பெட்டி தியாகராஜ செட்டியால் மதிய உணவு திட்டம், இதுதான் வந்து இந்த இன்னைக்கு காலை உணவு திட்டம் வரைக்கும் இருக்கக்கூடியதுக்கு ஒரு போசான் அபியான் வரைக்குமே, போசான் டிராக்கர் வரைக்குமே முக்கியமான ஒரு திட்டம், முன்னோடி திட்டம் மதிய உணவு திட்டம் 1920 சென்னை மாகாணத்துல நீதி கட்சி முதன்முறையா ஆட்சி அமைத்தது சார். இது வந்து நம்ம சொல்றோம் இன்னைக்கு வந்து காலை உணவு திட்டத்தினால குழந்தை வருகை அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு அந்த விஷயத்துக்கு அப்ப இருக்கக்கூடிய இந்த நீதி கட்சி போட்ட ஒரு தொடர்ச்சி தான் இந்தது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 1921 நீதி கட்சி அரசால் வரலாற்று சிறப்புமிக்க வகுப்புவாரி அரசாணை கம்யூனியல் ஜிஓ அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டாங்க. இது வந்து இந்த சமூக பொருளாதாரத்துல என்ன பெரிய இம்பாக்டை ஏற்படுத்திருக்குன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல 69% இடஒதுக்கீடு 9th ஷெட்யூல்ல கொண்டு போய் வச்சிருக்காங்க. ஸோ இந்த 69% இடஒதுக்கீடு வர்றதுக்கு முக்கியமான காரணமா அன்னைக்கே அவங்க 1921 இந்த கம்யூனியல் ஜிஓ போட்டிருக்காங்க. பெரியார் கேரளாவில் தீண்டாமைக்கு எதிராக வைக்கம் போராட்டம் என்ற போராட்டத்தை நடத்தி வெற்றி பெற்றார். வைக்கம் வீரர் அப்படின்ற பட்டம் வாங்கினாரு. சோ இதோட இம்பாக்ட் என்ன இருக்குன்னா, சமுதாயத்துல ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை வந்து ஒடுக்கப்பட்ட மக்களா நம்ம வச்சிருந்தா அவங்களுக்கு கல்வியறிவு, வேலை வாய்ப்பு, முன்னேற்றம் கொடுக்காம இருந்தோம்னா சமுதாயம் இவ்வளவு தூரத்துக்கு முன்னேறாது. அமர்த்தியா சென்னும் சான் ட்ரிஷ் அப்படின்றவரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அவங்க ஏன் இந்த இந்தியாவிலே பெரிய பொருளாதாரமா டெவலப் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு பொருளாதார வல்லுநர்கள் அவங்க ஆராய்ச்சி பண்ண இங்க இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடுகளும் இவங்க வழங்கக்கூடிய சமூக நல திட்டங்களை பத்தி தான் அவங்க 2 பேருமே சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான தான் இந்த தீண்டாமைக்கு எதிரான போராட்டம் பெரியார் ரொம்ப ஞாபகப்படுத்தப்படுகிறார். அதுக்கடுத்து 1925 பெரியார் காங்கிரஸ்ல இருந்து விலகி சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அதுக்கடுத்து வர்றாங்க. 1926 முத்துலட்சுமி ரெட்டி சென்னை சட்டமன்ற பேரவையில பெண் உறுப்பினராக தேர்வு செய்யப்படுறாரு. 26 இந்து சமய அறநிலை சட்டம் கொண்டு வர்றாங்க. முத்துலட்சுமி ரெட்டி முயற்சியால தேவதாசி ஒழிப்பு முறை சட்டம் அடித்தளம் போடப்பட்டிருக்கு. அந்த தேவதாசி முறை அப்படிங்கிறது பெண்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய கொடுமை. அந்த கொடுமைக்கு போராடினவங்க முத்துலட்சுமி ரெட்டி. இன்னைக்கு பெண் வந்து சுதந்திரமா இருக்கிறாங்க. 2வது அவங்க வந்து இன்னைக்கு கல்வியில எல்லாத்துலயும் ஈக்குவலா இருக்காங்கன்னா இந்த மாதிரி பெரியார் மற்றும் இவங்க எல்லாம் போராடின போராட்டம் தான் இன்னைக்கு. அதை அவங்க இல்லாட்டி அப்படின்னா நம்ம எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருக்கோம். இதோட இம்பாக்டும் கீழே கொடுத்துருப்பேன். அதாவது உழைக்கக்கூடிய பெண்கள் தமிழ்நாட்டுல தான் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்ம இந்த மாதிரி போராடி அவங்க வெளியில வந்ததுனாலதான். 1929 சுயமரியாதை மாநாடு செங்கல்பட்டுல வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. 1930 ஆதரவற்ற பெண்களுக்கு அவ்வை இல்லம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்றாங்க. இப்பயே பாருங்க, ஆதரவற்ற பெண்களுக்கு இன்னைக்கு சுகாதார கிரக அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம ஒரு சுகாதார கிரக திட்டம்னா அந்த ஆதரவற்ற கணவனார் கைவிடப்பட்ட பெண்களுக்கு எல்லாம் இடம் இன்னைக்கு வந்து திட்டங்கள் போட்டு கொண்டு வரணும். ஆனா அப்பயே என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆதரவற்ற பெண்களுக்கு அவ்வை இல்லம் 1930 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 30-31 லண்டன்ல நடைபெற்ற 1வது 2வது வட்டமேசை மாநாடுல இரட்டைமலை சீனிவாசன் வந்து பங்கேற்கிறாரு. 1936 மூலூர் ராமபுரதம்பையார் தாசிகளின் மோசவலை என்ற விழிப்புணர்வு நாவலை எழுதுறாரு. 1944 திராவிட கழகம் அப்படிங்கிற பேரை, நீதி கட்சின்ற பேரை திராவிட கழகம் அப்படின்ற பேரை பெரியார் மாத்தி இருக்கிறார். 1947 முத்துலட்சுமி ரெட்டி நீண்ட கால போராட்டத்தினால் மெட்ராஸ் மாவட்டத்துல தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. முத்துலட்சுமி ரெட்டி நீண்ட கால போராட்டம், இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. 1989 பெண்களுக்கு சொத்துரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. இதெல்லாம் என்ன மாற்றம் அடைஞ்சிருக்குன்னா, அந்த பெரியார் மாற்றம் அடைஞ்சிருக்கு. அப்புறமேட்டுக்கு இந்த இதழ் யாருன்னா ரெட்டைமலை சீனிவாசன், ஒரு பைசா தமிழன், அயோத்தியதாச பண்டிதர், குடியரசு பெரியார், சட்டங்கள் வகுப்புவாரி ஆணை, அப்புறம் இந்து அறநிலைய சட்டம், இதெல்லாம் நினைவுபடுத்திக்கணும். இப்படின்னா நீதி கட்சி வந்து சுயமரியாதை இயக்கம், வைக்கம் போராட்டம் ஆகிய சமூக பொருளாதாரத்தோட தாக்கம் இதெல்லாம் போட்டதுனால சமூக பொருளாதாரத்துல என்ன தாக்கம் ஏற்பட்டுச்சு. ஆக்சுவலா இந்த தலைப்புல என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன படிச்சோம், அந்த படிச்சதுக்கான கான்செப்ட் என்ன, நம்ம ஏன் இதை படிக்கிறோம், எதுக்காக இதை படிக்கிறோம், எதுக்காக இந்த தலைப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்றதா. பெண் உரிமை சட்டம், தேவதாசி ஒழிப்பு சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. பெண்களுக்கான சொத்துரிமை வந்து 1989 கொண்டு வந்தாங்க. கலப்பு திருமண நிதியுதவி திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. என்னன்னா, அவங்க போட்ட அந்த சித்தாந்தங்கள்னாலதான் இதெல்லாம் வந்துச்சு. அவங்க போட்ட சமூக மறுமலர்ச்சி இயக்கங்கள் முக்கியமான பங்களிப்பு. மறுமலர்ச்சி இயக்கங்கள் வரலாற்று ரீதியாக செயல்பாடுகள் மற்றும் விளைவால் 2004 நடந்துள்ள சமூக பொருளாதார முன்னேற்றம், கல்வி மற்றும் சமூக நீதி, வரலாற்று நீதி கட்சி 1921 கம்யூனியல் ஜிஓ 1922 கொண்டு வந்த வகுப்புவாதி பிரதிநிதித்துவ அரசாணை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பை உறுதி செஞ்சிருக்கு. பெண்கள் சுயமரியாதை இயக்கம் அனைவருக்கும் கல்வி என்பதை முதன்மையான கோரிக்கையாக அது வச்சது. இதனால உயர்கல்வி சேர்க்கையில தமிழ்நாடு தற்போதைய உயர்கல்வி சேர்க்கையில 47%, இது தேசிய சராசரி 28.4% விட 2 மடங்கா இருக்கு. 69% இடஒதுக்கீடு கொண்டிருக்காங்க. சமூக நீதி கொள்கை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் 69 இடஒதுக்கீடு முறை இந்திய அரசியலமைப்பின் 9வது அட்டவணையில பாதுகாக்கப்பட்டு பின் பொருளாதார உயர்வுக்கு அது ரொம்ப பெரிய முன்னேற்றமா இருந்திருக்கு.
அப்புறம் ஊட்டச்சத்து பள்ளி வருகை 1920 நீதிபதி சென்னை மாகாண தலைவர் பெட்டி தியாகராஜ செட்டி ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளியில மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாரு. மறுமலர்ச்சி இயக்கங்கள் விதைத்த ஊட்டச்சத்து கொள்கையில் நீட்சியாக தற்போது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 1 முதல் 5 வகுப்பு வரை உள்ள அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு 17 லட்சத்துக்கு அதிகமான குழந்தைகள் ஊட்டச்சத்துடன் கூடிய கல்வியை பெற்று வருகிறார்கள். இதுல என்ன நடக்குது அப்படின்னா பள்ளி இடைநிற்றல் விகிதம் 1க்கு கீழே குறைஞ்சிருக்கு அப்படிங்கறதான் நம்ம இந்த விஷயத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. பெண்கள் மற்றும் பொருளாதார சுதந்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1929 சுயமரியாதை இயக்கம் மாநாட்டுல பெரியார் பெண்களுக்காக சொத்துரிமை, கலப்பு திருமணம், விவாகரத்து உரிமை தீர்மானங்களை நிறைவேற்றினார். முத்துலட்சுமி ரெட்டியின் முயற்சியால் தேவதாசியின் ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. 1989 தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட பெண்களுக்கான சொத்துரிமை சட்டம் பெண்களுக்கு சமூக பாதுகாப்பிற்கு அடித்தளம் இட்டது. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னம்னா புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவ மாணவியர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் நிதி உதவி கொடுக்கிறது. பொருளாதார சுதந்திரத்தை நிலைநிறுத்தது. பெண்கள் உழைப்பை சந்தை பங்களிப்பு. இந்தியாவில் பணிபுரியும் பெண்களின் எண்ணிக்கையில் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கு. மொத்த தொழிற்சாலை பெண் உற்பத்தி பணியாளர்கள் 43% பேர் பெண்களா இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சமுதாய மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு. வறுமை ஒழிப்பு மேம்பாடும். அதுக்கடுத்து வறுமையில அவங்களோட பங்களிப்பு எப்படி இருக்கு அப்படின்னா சாதி மத பேதமற்ற சமத்துவ சமுதாயமே பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்ற திராவிட இயக்கங்களின் சித்தாந்தம் நலிவடைந்த ஒரு சமூக பாதுகாப்பு திட்டங்களாக உருவெடுத்திருக்கு. நிதி தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வறுமை விகிதம் 2.2 விட குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிதி ஆயோக்கே சொல்லுது. அப்புறம் நிலையான நீடித்த இலக்குகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிதி ஆயோக்கின் நிலையான வளர்ச்சி இலக்குகள்ல குறியீட்டுல தமிழ்நாடு பெரிய மாநிலங்கள்ல 2வது 78 புள்ளி பெற்று ஃப்ரண்ட் ரன்னரா அந்தஸ்துல இருக்கு. சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சமூக நீதி, கல்வி, வகுப்புவாரி அரசாணை, தற்போது 69% இடஒதுக்கீடு, 47 கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதாவது உயர்கல்வி சேர்க்கை விகிதம், பள்ளி ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க ஆரம்பிச்சது இன்னைக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மூலமா 17 லட்சம் பேர் இன்னைக்கு வரைக்கும் குழந்தைகள் பயனற்றுக்கிட்டு இருக்காங்க. இடைநிற்றல் குறைக்கப்பட்டிருக்கு. பெண் உரிமை செங்கல்பட்டு மாநாடுல போடப்பட்ட தீர்மானம் சொத்துரிமை சட்டமா உருவெடுத்துச்சு 1989. இன்னைக்கு அவங்களுக்கு சொத்துரிமை கொடுத்து பொருளாதாரத்துல பங்கிட்டு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு 43% பெண் தொழிலாளர்கள், இந்தியாவிலேயே அதிகமான பெண் தொழிலாளர்களை கொண்ட நாடா தமிழ்நாடு இருக்கு. வறுமை ஒழிப்பு, சமத்துவ சமுதாய கொள்கை, நிதி ஆயோக் தமிழ்நாட்டின் வறுமை விகிதம் ரொம்ப கம்மியா இருக்கு. இதுதான் இந்த தியரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது இந்த வீடியோ உங்களுக்கு வேகமா சொல்லி முடிச்சுட்டேன். இந்த ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் நீங்க கேட்டு முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் சமுதாய பொருளாதார வளர்ச்சிக்கு அந்த மறுமலர்ச்சி இயக்கங்களோட பங்களிப்பு எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது சுருக்கமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாம குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த கடைசி நேர திருப்புதலுக்கு இது மிக பயனுள்ள வீடியோவா இருக்கும் அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் இப்படிதான் படிப்பேன். ஏன்னா நான் சொன்னேன் 2021 நான் படிச்ச 2021 மெயின்ஸ் நான் எக்கனாமிக்ஸே நல்லா பார்த்துட்டு போயிருந்தேன். அந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது மெயின்ஸ் எழுதுறதுக்கு. ஸோ அப்போ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு அப்படின்றது இவங்க என்னன்னா டிஎன்பிஎஸ்சியில கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த டிஎன்பிஎஸ்சி கேள்வி கேட்டதுக்கு நம்ம என்ன பதில் அளிக்கணும் அப்படிங்கிறதா ராமலிங்க அடிகளார் பற்றிய கூற்றுக்கள் கொடுத்திருக்கிறாங்க. அது எது சரி அப்படின்னு சொல்லிட்டு ராமலிங்க அடிகளார் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை 1865 ஆரம்பிச்சிருக்காரு. இவர் சாதிய முறைக்கு எதிரானவர். பாருங்க, முக்கியமான இவரை ஏன் இந்த இடத்துல படிக்கிறோம் அப்படின்னா இவர் பாருங்க சாதிய முறைக்கு எதிரானவர். சரியான கூற்று. ராமலிங்க அடிகளார் 1867 சத்திய தர்மசாலையை நிறுவியிருக்காரு. அப்பயே பார்த்துங்க எதுக்காக சாதியே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. சமூக சமத்துவத்தை பத்தி பேசியிருக்கிறாரு. வறுமையை ஒழிக்கிறதுக்காண்டி 1867 சத்திய தர்மசாலைய ஆரம்பிச்சிருக்கிறாரு. சமரச சன்மார்க்க சங்கம் 1866 பெரிய ஒரிசால பெரிய பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அப்ப 1866 இப்ப பாருங்க தமிழ்நாட்டுல பஞ்சம் ஏற்பட்டு அந்த பஞ்சத்துக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, இலவசமா உணவு கொடுத்திருக்கிறாரு. அதனால வடலூர்ல சத்திய தர்மசாலை அப்படிங்கறது வறுமை ஒழிப்புக்கு ஒரு முக்கியமான பங்காற்றி இருக்கிறாரு. இதுதான் இவர் பண்ண சமுதாய பொருளாதார முன்னேற்றத்துக்கு இவர் ஆற்றிய பங்கு. சாதி முறைக்கு எதிரான எதிர்ப்பு, சமூக சமத்துவம் பத்தி பேசியிருக்காரு. சமரச சன்மார்க்க சங்கம் 1865 சமரச சத்த சன்மார்க்க சத்திய சங்கம், மனித ஒற்றுமை, சடங்கு எதிர்ப்பு, ஆடம்பர செலவுகள் எதிர்ப்பு, ஏழைகளின் கடன் தடுப்பு, சீவகாரண்யம் அப்படின்றதான் மனித நேயத்தை பத்தி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு மனித நேயத்தை பத்தி பேசியிருக்காரு. ஸோ இது 3 ஸ்டேட்மெண்ட்மே சரியானது. அதனால இவரை பாத்துக்கிறோம். கல்வி சீர்திருத்தத்திற்காக வள்ளுவரால் கொண்டு வரப்பட்ட நிறுவனங்கள் என்னென்ன அப்படின்னா சன்மார்க்க போதினி, வள்ளலாரால் தொடங்கப்பட்ட பாடசாலை, எளிய தமிழ், ஒழுக்கமான கல்வி,
அதுக்கடுத்து சமவேத பாடசாலை 1867 வடலூர்ல வள்ளலார் நிறுவியது. சமய நல்லிணக்கத்த கல்வி, கல்வி சீர்திருத்தம், சாதி மத பேதமற்ற கல்வி, ஏழை மாணவர்களுக்கு இலவச படிப்பு கொடுத்திருக்கிறாரு. சிவகர்மிய பாடசாலை கல்வி நிறுவனம் அப்படின்ற பேர்ல இவர் தொடங்கவே இல்லை, அதனால ராங் ஆப்ஷன் அது. அதுக்கடுத்து வடலூரில் சத்திய தர்மசாலையை ஏற்படுத்தியவர் ராமலிங்க அடிகளார். இதுக்குரிய விளக்கத்தை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அதுக்கடுத்த கொஸ்டின், ஈவேரா ராமசாமி நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1938. நீதி கட்சி தலைவர் 1938 ஈவேரா பெரியார் தலைமையில் தேர்வுகள் பெல்லாரி சிறையில் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நீதி கட்சியின் தலைவராக ராமசாமி தலைவராக தேர்ந்தெடுக்க பெல்லாரி சிறையில இருக்கும் போதே ஒருமனதா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1937-38 ராஜாஜி கொண்டு வந்த கட்டாய இந்தி கல்விக்கு எதிராக இவர் சிறை போறதுக்கு காரணமா இருந்துச்சு. பெயர் மாற்றம் 1944 நீதி கட்சி திராவிட கழகம் அப்படின்ற பெயரை மாத்தினாரு. செப்டம்பர் 17 இவரோட பிறந்த நாளை தமிழ்நாட்டுல சமூக நீதி நாள், செப்டம்பர் 17 சமூக நீதி நாள், சோசியல் ஜஸ்டிஸ் டே அப்படின்ட்டு அரசு விழாவாக கொண்டாடப்படுது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா, ஏன் ராமசாமி காங்கிரஸ் கட்சியில இருந்து விலகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியில் நடத்திய பள்ளியில் பிராமணர் அல்லாதவர்களுக்கும் தனித்தனியே உணவு போட்டிருக்காங்க, இங்க ஈக்குவாலிட்டி இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்துக்காண்டி இவர் என்ன பண்ணிட்டாருன்னா காங்கிரஸ்ல இருந்து விலகி போயிட்டாரு. காங்கிரஸ் பள்ளியில் பிராமணர்களுக்கும் பிராமணர் அல்லாதவர்களுக்கும் தனித்தனியே உணவு பந்தியிடப்பட்டது. காங்கிரஸில் இருந்து 1925 பெரியார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமா விலகிறாரு. சேரன் மாதேவி குருகுலம் வாவேசு ஐயர் நடத்திய காங்கிரஸ் கட்சியின் நிதி உதவி பெற்றது. உணவு பாகுபாடு, பள்ளியில் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு தனித்தனியே உணவு பங்கிடப்பட்டது பெரியார் கடுமையாக எதிர்க்கிறார். இதுக்கு நிராகரிப்பு தீர்மானம் போடுறாரு. 1925 காஞ்சிபுரம் மாநாட்டுல பெரியார் கொண்டு வந்த இடஒதுக்கீடு பிரதிநிதித்துவம் காங்கிரஸ் நிராகரிக்கப்பட்டது. அதனால அதுல இருந்து விலகி போய் 1925 காங்கிரஸை விட்டு விலகிறாரு. பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குறாரு. தீண்டாமை ஒழிப்பு, ஆனா அது இதனால என்னென்ன சமூக மாற்றங்கள் ஏற்படுது நான் சொன்னேன். அங்கேயே தேரி படிக்கும் போதே சொன்னேன், இவங்களை ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினா படிக்கும் போது நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். அதுதான் இது. 1924 வைக்கம் போராட்டம் பண்ண தீண்டாமை ஒழிப்பு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கோயில் தெரு உரிமை பண்ணி கொடுத்தாரு. இந்த 1929 செங்கல்பட்டு மாநாடுல பெண்களுக்கான சொத்துரிமை, சுயமரியாதை திருமணங்கள் சட்டம் மற்றும் தேவதாசி முறை ஒழிப்பு பண்ணாரு. சாதி முறை ஒழிப்பு, சுயமரியாதை இயக்கமும் மூலம் பட்ட பெயர்களை துரத்தல், கலப்பு திருமணங்களை ஊக்குவித்தல். பொருளாதார மாற்றம், இதனால என்ன பொருளாதார மாற்றம் வந்திருக்கு அப்படின்னா, வகுப்பாரி பிரதிநிதித்துவம், அரசு வேலை வாய்ப்புல பிராமணர் அல்லாதவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் மக்களுக்கு இடஒதுக்கீடு பெற போராடியது. பொருளாதார உயர்வுக்காக குடும்ப கட்டுப்பாடு, 1930களிலேயே குடும்ப கட்டுப்பாடை பத்தி பேசியவர் குறைவான குழந்தைகள் மூலம் ஏழை குடும்பங்கள் பொருளாதார சுமையை குறைச்சிருக்காரு. ஆடம்பர சடங்குகளை குறைக்கிறது, இந்த வரதட்சணை மற்றும் ஆடம்பர திருமணங்களை தடுக்க ஏழைகள் கடன் வலையில விழுகிறத இவர் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை போய்கிட்டே தான் இருக்கு. இதை யோசிச்சா யாரும் பண்ண மாட்டாங்க. பெண் சொத்துரிமை, பெரியார் கொள்கையின்படி 1989 தமிழ்நாடு கொண்டு வந்த பெண்களுக்கான சொத்துரிமை சட்டம் இப்பொழுது இந்திய அளவில் பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரத்துக்கு அடிப்படையா இருந்தது. அவர் கொண்டு வந்த சட்டம் தான். தேவதாசி முறை, சரியான முறையை கூற்றுக்களை தேர்ந்தெடுத்து எழுதுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இந்த நடைமுறை ஒழிக்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். இவர் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக தனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து போராட்டங்களை நிகழ்த்தினார் அப்படிங்கிறது சரியான கூற்று தான். இந்தியாவில் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர்களில் ஒருதாக கருதப்பட்டு இந்த 1912 மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியில இவர் படிச்சிருக்கிறாரு. அந்த கூற்று சரிதான். அவர் சென்னை சட்டமன்ற குழுவில் தேவதாசி மசோதாவை 1930 முன்மொழிந்தார். அவர் தொடர்ச்சியாக நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு 1947 அக்டோபர் 9 தான் மெட்ராஸ் தேவதாசி சட்டம் சட்டப்பூர்வமாக நிறைவேற்றப்பட்டது அப்படின்றதுனால இது 47 அக்டோபர் 9ங்கிறதா ரைட்டு, 45ங்கிறது தப்பு. அதனால 3வது ஸ்டேட்மெண்ட் ராங் ஆப்ஷன். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஈவே ராமசாமி சுயமரியாதை மாநாட்டுல பெண்கள் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் செங்கல்பட்டு. இது எல்லா பத்திக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும், நிறைய தடவை பேசிட்டோம். பெண்களுக்காக ஆண்களுக்கு நிகரான சம உரிமை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கல்பட்டு மாநாட்டுல ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கிறாரு. எல்லா பேருக்கும் சொத்துரிமை கொண்டு வரணும் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால 1989 தமிழக அரசு பெண்களுக்கு சொத்துரிமை சட்டத்தை கொண்டு வந்தது. 2005 மற்றும் 2010 இந்திய உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின்படி இந்தியா முழுவதும் பெண்களுக்கு பரம்பரை சொத்தில் சட்டப்பூர்வமாக உரிமை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சார் இதெல்லாம் நீங்க பிரிலிமினரிக்கு படிச்சது சார் வரல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட அது உங்களோட இது படிக்கிறது பூராத்தையும் கொண்டு போய் என்னென்னலாம் நம்ம நாலேஜ் எடுத்துக்கோ. இப்போ உமன்ஸை பத்தி ஏதாவது கேட்கறாங்க, பெண்கள் பத்தி ஏதாவது கேட்கறாங்கன்னா நம்ம இப்படி எல்லாம் படிச்சிருந்தா தான் அங்க போயிட்டு சரிவர மெயின்ஸ்ல பிரசன்டேஷன் பண்ண முடியும். அதுக்காண்டி இதெல்லாம் எதுவுமே என்ன பண்ணாதீங்க, தேவையில்லை அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனா பிரிலிமினரிக்குமே இது தேவை. திருமண வயது உரிமைகள், திருமண 16 உயர்த்த வேண்டும், கட்டாயமாக குழந்தை திருமணங்களை தடுக்கணும் அப்படின்லாம் இவர் பேசியிருக்கிறாரு.
கலப்பு திருமணங்களுக்கு உரிமை கொடுத்திருக்கிறாரு. தற்போது பெண்கள் திருமண வயது 18ஆக அதோட நீட்சி தான் 18ஆக இருக்குது. இப்போ 21க்கும் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. 1967ல சட்டப்பூர்வமா அங்கீகரிக்கப்பட்டு இன்று வரை தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கு. கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல பெண்களுக்கு கட்டாய தொடக்க கல்வியும் ஆசிரியர் காவல்துறை போன்ற துறைகளில் அரசு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பெண்களின் கல்வி விகிதம் பெருமளவில் உயர்ந்ததுடன் காவல்துறை, அரசு நிர்வாகம் மற்றும் அனைத்து துறைகளிலும் பெண்கள் மிக முக்கியமான பொறுப்புகளை வைத்து சமூக சீர்திருத்த கொள்கையிலே அடித்தளமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஈவேரா பெரியசாமி எடுத்த சேலத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டை நடத்தினார்னா 1971. 1971 ராமசாமி என்ன பண்ணியிருக்கிறாரு? 1971ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சேலத்துல நடந்த மாநாட்டுல மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டை நடத்தி இருக்கிறாரு. 1971 ஒருங்கிணைப்பாளர் தந்தை பெரியார் பகுத்தறிவு மற்றும் சமூக சீர்திருத்தத்துக்காக வேண்டி நடத்தியிருக்காரு. தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா பெரியார் தான். 19ஆம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற பிரெஞ்சு தத்துவ ஞானி ஜான் ஜாக்ஸ் ரூசோ அப்படிங்கிறவர் பிரெஞ்சு புரட்சி வெடிப்பதற்கு மக்களின் பகுத்தறிவை தூண்டி எவ்வாறு அடித்தளமிட்டாரோ அதே போல் தமிழ்நாட்டில் தந்தை பெரியாரும் மக்களின் பகுத்தறிவு, சமத்துவம் மற்றும் சுயமரியாதை சிந்தனைகளை விதைச்சிருக்காரு. அப்படி சொன்னவர் யார் அப்படின்னா ராமசாமி முதலியார் சொல்லியிருக்கிறாரு, தமிழ்நாட்டின் ரூசோ அப்படின்னு சொல்லிட்டு. தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு வேற என்னென்ன பேர்லாம் இருக்கு அப்படின்னா தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் 1970 யுனெஸ்கோ வழங்கியது. அப்புறம் 1938ல பெண்கள் மாநாட்டில் வழங்கப்பட்டதான் பெரியார் அப்படிங்கிறது. வைக்கம் வீரர் அப்படின்னு கேரளா போராட்டத்தை பெற்றதால, வைக்கம் போராட்டத்துல வென்றதுனால பகுத்தறிவு பகலவன், மூட நம்பிக்கைகளை ஒழித்து பகுத்தறிவு வளர்த்ததால இந்த பேர் வந்திருக்கு. ஈரோட்டு சிங்கம் அப்படின்னா இவர் சிம்ம குரல்ல பேச்சுக்கு பெயர் பெற்றவர் அப்படின்னு ஈரோட்டு சிங்கம் அப்படின்னு. புதிய தீர்க்கதரிசி யுனெஸ்கோ நிறுவனத்தால பாராட்டி மற்றொரு வாசகம் தென்னாட்டின் காந்தி அப்படின்ற அவர் எளிமையான அரசியல் கொள்கைக்காக தென்னாட்டின் காந்தி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்னன்னா அன்னி பெசன்ட் அம்மையாரு, அயோத்திதாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன் அவங்களோட நீட்சி தான் இருக்கும். இதை டெய்லி ஆன்லைனாவே போடுவேன், லைவ்லையும் போடுவேன். ஸோ அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். லாஸ்ட் டைம் உங்களுக்கு குயிக் ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். குயிக் டைமோ லாங் டைம் யூஸோ இது குரூப் 4க்கும் சரி, குரூப் 2க்கும் சரி, குரூப் 1க்கும் பிரிலிமினரிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிறது கரண்ட் அஃபேரை லிங்க் பண்ணி தான் கேட்பாங்க. ஸோ அதுல 25 மார்க் கேட்பாங்க வரப்போற குரூப் 1க்கு. அது இந்த நம்ம போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சீரியஸ் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு யாராவது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி கண்டினியூவா போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.